ஏன்னா விஜய் வந்து ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கன்னா என் எதிரி யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணி கமலஹாசனுடைய அரசியல் நிலைப்பாட்டை தான் திரு விஜய் எடுக்கிறார் என்பது என்னுடைய பார்வையா இருக்கு. விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, கொடியை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு, 2026 தேர்தலில் போட்டி போட போறேன்னு சொல்லிட்டாரு, முதலமைச்சர் ஆகும்னு சொல்லிட்டாரு. தினம் நடக்கக்கூடிய நிலைப்பாடுகள் குறித்து விஜய் என்னைக்காச்சும் டெய்லி கருத்து சொல்லியிருக்காரு. ஸோ மோடியை யார் எதிர்க்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி யார் எதிர்க்கிறாங்க, திமுக எதுக்குது, திமுக கூட்டணி கட்சிகள் எதுக்குது, கமலஹாசன் எதுக்குறாரு, பிரகாஷ் ராஜ் எதுக்குறாரு, நம்மளே எதுக்கு. நான் உனக்கு ஓட்டு போடுறவன் எல்லாம் 30 வயசு கீழே உள்ளவங்க விஜய்க்கு ஓட்டு போடுவான். அவன் 35 வயசாகி குடும்பம் குழந்தை குட்டின்னு மாறிட்டானா விஜய் விட்டு வெளியே போடுவான். நடக்கிற கொலைகள் சம்பந்தமா கொள்ளைகள் சம்பந்தமா அரசாங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு துணிவு இருந்தா சொல்லு. ஆம்பளையாக இருந்தால் திரு விஜய் இதையெல்லாம் கேள்வி கேட்கும். அப்பதான் நீ ஒரு அரசியல் கட்சி தலைவனாக ஏற்கப்படுவாய். நீ என்ன திட்டமிடுற? இந்த +2 படிச்ச மாணவன் தான் நாளைக்கு ஓட்டர். அவனை கூப்பிட்டு நம்ம பணம் கொடுத்தோம்னா, அவனை கூப்பிட்டு நம்ம சோறு போட்டோம்னா, அவன் அப்பாயால கட்டி பிடிச்சிட்டு போட்டோ எடுத்தோம்னா அந்த ஓட்டெல்லாம் நம்ம வாங்கிடலான்னு ஒரு கணக்கு போட்டு தான் நீ அதை செய்யற. ஒரு அழுகக்கூடிய அவர் படத்தில் வேலை செஞ்ச ஒரு கோ-டைரக்டர் சொன்னார், ஒரு அழுகுறாப்புல சீனு, ரொம்ப சென்டிமெண்ட் சீனு, இல்லை பிரச்சனைக்குரிய சீனு, இல்லை டூப்பு போட்டு எடுக்கிற சீனு, இதெல்லாம் இருந்தால் க்ரௌடு இருக்கக்கூடாதுன்னு க்ரௌடு பயப்படுவார். அவர் க்ரௌடே இருக்கக்கூடாது, க்ரௌடு இல்லாமல் நடிக்கணும்னு ஆசைப்படுவார். பட் ஒரு சிறந்த நடிகர், அதெல்லாம் எனக்கு வந்தாத மாற்று கருத்தும் இல்லை. மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம், தமிழ்நாட்டினுடைய அசட் விஜய், அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை சினிமாவில். ஆனால் அரசியலில் அசடு விஜய், அதுலேயும் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா விஜய் வந்து ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கன்னா என் எதிரி யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம். கமலஹாசனுடைய அரசியல் நிலைப்பாட்டை தான் திரு விஜய் எடுக்கிறார் என்பது என்னுடைய பார்வையாக இருக்குது, என்னுடைய கணிப்பார். கமல் எதுக்காக கட்சி ஆரம்பித்தார்? திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகளை ஸ்பிளிட் பண்ணணும். சீமான் திமுக காசை வாங்கிட்டு கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணுறாரு, அண்ணா திமுகவுக்கு கொஞ்சம் ஸ்பிளிட் ஆகி போகுது. பிஜேபி போராடி கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணுறாங்க. இது ஒட்டுமொத்தமாக பிஜேபி பக்கமோ, இது ஒட்டுமொத்தமாக அண்ணா திமுக பக்கமோ போயிடாம சீமானுக்கு காசை கொடுத்து கொஞ்சம் பிரி, கமலஹாசன் ஒருத்தனை தூண்டிட்டு கட்சி ஆரம்பித்து கொஞ்சம் பிரி. அப்போ எதிர்ப்பு ஓட்டுகள் கன்சால்டேட் ஆகாமல் போயிடும். கன்சால்ட் ஆகாமல் பிரிஞ்சு போகிறப்ப நம்ம ஈஸியாக வெற்றி பெற்றலாம். இது திமுகவினுடைய கணக்கு. இந்த கணக்குக்காக கட்சி ஆரம்பித்தவர் தான் கமலஹாசன். அதே கணக்குக்காக தான் விஜயும் கட்சி ஆரம்பிச்சிருக்காரோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா இவர் வந்து ஒன்றியன் பேச ஆரம்பிச்சிட்டார். ஒன்றியன் பேச அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஏன்னா கமலஹாசன் வேற சொல்லியிருக்காரு, நான் சொல்லி தான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார். அப்பார் சொல்லி கேட்கல, S.A. சந்திரசேகர் சொல்லி கட்சி ஆரம்பிச்சப்ப S.A. சந்திரசேகரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டார். ஆனால் நான் தான் ஆரம்பிக்க சொன்ன தம்பி விஜயை கட்சி ஆரம்பிக்க சொன்ன கமல் சொன்னப்ப இதுக்கு மறுப்பே சொல்ல விஜய். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தாக்கா திமுகவுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை தன்வசப்படுத்தி அதை பிரித்து எதிர்கட்சிகளுக்கு அந்த பலன் கிடைத்து விடாமல் இருப்பதற்காக ஒரு அரசியல் கட்சியை விஜய் துவக்கி இருக்கிறாரோ என்ற சந்தேகம் எனக்கு. பெட்ரோலியம் குறித்து ஒவ்வொரு நாளும் பேசணுமா? சீமான் திமுக காசு வாங்குறாரு, திமுக காசு வாங்குறாரு, வெட்ட வெளிச்சமான உண்மை. இருந்தாலும் தினம் ஒவ்வொரு பிரச்சனையை பற்றி பேசுறாரா இல்லையா? தினமும் ஒரு பிரச்சனையை பேசுறாரு. எடப்பாடி வந்து ஸ்டாலின் சொல்றபடி தான் கட்சி நடத்துறாரு. இருந்தாலும் தினம் ஏதோ ஒரு பிரச்சனையை பேசுறாங்க, தங்கள் இருப்பை தக்க வச்சுக்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, கொடியை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு, 2026 தேர்தலில் போட்டி போட போறேன்னு சொல்லிட்டாரு, முதலமைச்சர் ஆகும்னு சொல்லிட்டாரு. தினம் நடக்கக்கூடிய நிலைப்பாடுகள் குறித்து விஜய் என்னைக்காச்சும் டெய்லி கருத்து சொல்லியிருக்காரா? அவர் கருத்து சொன்ன ஒரே விஷயம், நீட்டு வேண்டாம், பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வியை மாநில பட்டியலுக்கு மாத்து. இதை தவிர வேறாஜி சொன்னாரா? இது மத்திய அரசாங்கத்துக்கு எதிரானது. ஸோ மோடியை யார் எதிர்க்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி யார் எதிர்க்கிறாங்க, திமுக எதுக்குது, திமுக கூட்டணி கட்சிகள் எதுக்குது, கமலஹாசன் எதுக்குறாரு, பிரகாஷ் ராஜ் எதுக்குறாரு, நம்மளே எதுக்கு. ஆனால் இந்த விசிலடிச்சாங்க குஞ்சுகள் அவருடைய ரசிகர்கள் அவருக்கு ஒரு 8% ஓட்டு போடுவாங்க. ஒரு வீரநாட்டம் விஜயகாந்த் ஆட்டம் வரணுமா? உனக்கு வீரனா வா. நான் வந்து எல்லாருக்கும் தனி, நான் தனித்தன்மையானவன். எங்க தப்பு செஞ்சாலும் நான் தட்டி கேட்பேன்னு சொல்லு. நீ பிஜேபி அரசாங்கம் தப்பு செஞ்சா தட்டி கேளு, உனக்கு அந்த தகுதி இருக்கு. ஒவ்வொரு இந்தியனுக்கும் அந்த தகுதி இருக்கு. காந்திய விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான், காமராஜரை விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான். யாரும் பொது வாழ்க்கைக்கு வந்தா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது. நீ விமர்சனம் செய், ஆனால் எல்லாத்தையும் விமர்சனம் செய். அப்பதான் மக்கள் உன்னை நம்புவான். நான் உனக்கு ஓட்டு போடுறவன் எல்லாம் 30 வயசு கீழே உள்ளவங்க விஜய்க்கு ஓட்டு போடுவான். அவன் 35 வயசாகி குடும்பம் குழந்தை குட்டின்னு மாறிட்டானா விஜய் விட்டு வெளியே போடுவான், சீமான் விட்டு வெளியே போடுவான். ஏன்னா இவன் பேசுகிற அரசியல் எதுவுமே 35 வயசுல ஒரு குடும்பஸ்தனுக்கு ஏற்புடைய அரசியல் அல்ல. நீங்கள் விஜய் வாங்க, வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கிற இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க.
இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் என்ன சொல்லுது? இந்து சமய அறநிலையத்துறைக்கு இந்து கோயில்கள் இருக்கிற உரிமை என்ன? கணக்கப்புள்ள உத்தியோகம் தானே அவன் பார்க்கணும். அவன் ஏன் சொத்துன்னு சொல்றான்? கேள்வி கேளு. நடக்கிற கொலைகள் சம்பந்தமா கொள்ளைகள் சம்பந்தமா அரசாங்கத்தின் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு துணிவு இருந்தா சொல்லு. ஆம்பளையாக இருந்தால் திரு விஜய் இதையெல்லாம் கேள்வி கேட்கணும். அப்பதான் நீ ஒரு அரசியல் கட்சி தலைவனாக ஏற்கப்படுவாய். இல்லை என்றால் நீ ஒரு நடிகனாக மட்டுமே ஏற்கப்படுவாய். நீ நல்ல நடிகன் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான இருவேறுபட்ட கருத்தும் இல்லை. நீ நடிகனாக இருக்கலாம். இன்னும் 10 வருஷம் உனக்கு ஃபீல்டு இருக்கு. இந்த 10-15 வருஷம் இந்த ஃபீல்டில் நீ தனிக்காட்டு ராஜாவாக இங்க சூப்பர் ஸ்டாரை நிலைத்து இருக்கக்கூடிய அத்தனை தகுதியும் உனக்கு இருக்கு. அதை நீ சிறப்பாக செய்யலாம். நீ அரசியல்வாதியாக மாறணும், முதலமைச்சராக மாறணும், முதலமைச்சராக இருந்து இந்த நாட்டு மக்களை ஆட்சி செய்யணும்னா எல்லா பிரச்சனையும் பற்றி பேசு. இங்க மாநில அரசாங்கத்தால் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் நேரடியாக மாநில மக்களை பாதிக்கும். கிட்டத்தட்ட இன்ஜினியரிங்ல 40,000 இடங்களுக்கு மேல இருக்கு. 40,000 மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுது. 40,000 மாணவர்களின் வழிநடத்தக்கூடிய ஆசிரியர்கள் ஃபோர்ஜரியா இருக்கான், 420 இருக்கான். அதை கண்காணிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அதை காணாமல் கடந்து செல்கிறது. அதை கண்காணிக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சர் செம்மன் திருடிக்கிட்டு இருக்கான். இதை பேசுறதுக்கு விஜய்க்கு துப்பு இல்லைன்னா நீ எதை பேச போற? ஸ்மார்ட் வகுப்புகள்ல அந்த போர்டு வாங்கினதுல ஆரம்பிச்சு ஆசிரியர்கள் நியமனம் வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு. கொரோனா காலகட்டத்தில் இல்லம் தேடி கல்வின்னு ஒரு விஷயம் ஆரம்பிச்சாங்க. அதில் 1500 சம்பளத்துக்கு வேலை செஞ்சவனுக்கெல்லாம் 9,000 ரூபாய் கன்சல்டேட் சேலரி பற்றி எல்லாரையும் உள்ள கொண்டு வந்திருக்கானோ ஸ்மார்ட் வகுப்புகள் நடத்த. அவனுக்கு என்ன பயிற்சி இருக்கு? அவனுக்கு அந்த ஸ்மார்ட் போர்டை பற்றி என்ன தெரியும்? அதை எப்படி மாணவர்களுக்கு கொண்டு சேர்ப்பான்? இதெல்லாம் சிந்திக்க வேண்டாமா? மற்ற மாநிலங்களில் 16,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து அதே ஸ்மார்ட் வகுப்புகளுக்கு ஆசிரியர்களை நியமிக்கிறாங்க. ஸோ மாணவர்களின் நலன் காப்பதற்காக நீ மாணவர்களை வச்சு தானே அரசியல் நிலைப்பாடே எடுத்திருக்க. முதல் மார்க் எடுத்த மாணவர்லாம் கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறல, பரிசு கொடுக்குறல, அவங்க இப்போ மாணவர்களை பெற்றோர்லாம் கட்டி பிடிச்சி போட்டோலாம் எடுத்து இல்லை. அந்த மாணவர்களுக்கு துரோகம் நடக்குது. நீ எந்த +2 மாணவனை ஊக்குவிப்பதற்காக பரிசு கொடுத்து பாராட்டி சோறு போட்டியோ அந்த +2 முடித்த மாணவன் இந்த இன்ஜினியரிங் கல்லூரியில தான் போய் படிக்க போறான். அந்த மாணவனுக்கு துரோகம் நடக்குது. இதை நீ கேள்வி கேட்கலன்னா நீ எதை கேள்வி கேட்க போற? நீ என்ன திட்டமிடுற? இந்த +2 படிச்ச மாணவன் தான் நாளைக்கு ஓட்டர். அவனை கூப்பிட்டு நம்ம பணம் கொடுத்தோம்னா, அவனை கூப்பிட்டு நம்ம சோறு போட்டோம்னா, அவன் அப்பாயால கட்டி பிடிச்சிட்டு போட்டோ எடுத்தோம்னா அந்த ஓட்டெல்லாம் நம்ம வாங்கிடலான்னு ஒரு கணக்கு போட்டு தான் நீ அதை செய்யற. தப்பு இல்லை, அதுவும் அரசியல் நிலைப்பாடு, நீ செய். ஆனா அந்த மாணவன் நேரடியா பாதிக்கப்படுறாங்க. அதை கேள்வி கேளு. அதுக்கு அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் கெடு. அந்த மாணவன் +2 படிச்சு இந்த வருஷம் +2 படிச்ச மாணவன் அதே கல்லூரி பேராசிரியர்கள் தான் நம்ம படிக்க போறான். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்னா ப்ரொஃபஸர் இத்தனை பேர் இருக்கணும், அவனுக்கான கல்வி தகுதி PhD முடிச்சிருக்கணும், MPhil முடிச்சிருக்கணும், போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், இப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஒரே ஆசிரியர் 11 கல்லூரியில் வேலை செய்யறான். 350 பேர் இந்த கொள்ளையில ஈடுபட்டிருக்கானுங்க. இந்த 350 பேர் இந்த கொள்ளையில ஈடுபட்டு எல்லா கல்லூரிலையும் சம்பளம் வாங்கிக்கிட்டு எல்லா கல்லூரிலையும் ஆசிரியராக வேலை செய்தது போல ஒரு ஊழல் பண்ணியிருக்கிறான். ஆனா இவன் ஒரு கல்லூரியில வேலை பார்த்துருந்தான்னா இன்னொரு 1000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும்ல. கண்டிப்பா இன்னொரு 1000 இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். ME படிச்ச ஆசிரியர், உதவி பேராசிரியர்களா வந்திருப்பாங்கல்ல, ஃபேக்கல்ட்டியா வந்திருப்பாங்கல்ல. 1000 பேர் மாணவர்கள் ME படிச்ச போஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியரிங் முடித்த 1000 பேருடைய வேலையை பறித்து இவன் சம்பாரிச்சிட்டு இருக்கான். அதுக்கு கல்லூரி நிர்வாகம் துணை போகுது, அதுக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் துணை போகுது, அதுக்கு அமைச்சரவை துணை போகிறது. இதை கண்டிக்காம நீ எதையா கண்டிக்க போற? இதை பத்தி பேசாம நீ எதையா பேச போற? நீட்டை ஒழிச்சிட்டா இதெல்லாம் ஒழிஞ்சிக்குமா? நீட்டை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களா மிஸ்டர் விஜய்? சுப்ரீம் கோர்ட்டு போ. ஆண்மை இருந்தா சுப்ரீம் கோர்ட்டு போ. நான் திரும்ப சொல்றேன், நீட்டை எதுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்ற பதில், நீங்க எல்லாம் ஆம்பளையா இருந்தா உண்மையிலேயே நீட்டு என்பது இந்த மாணவர்களை படுகொலியில் தள்ளுகிறது. இந்த மாணவர்களின் சமூக பொருளாதார ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவரின் நலனுக்கு எதிராக இருக்கிறது. இந்த நீட்டால் ஏழைப்புற கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நீ உண்மையிலேயே நினைச்சு அது சம்பந்தமா நீ பேசுறவனாக இருந்தால் நீட்டை எதிர்க்கக்கூடிய எல்லா பயிலும் போக வேண்டிய இடம் சுப்ரீம் கோர்ட்.